என் பேர் கவின். என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் பெருசாக இல்லை. அண்ணா அண்ணா பால். நான் எதில் விட்டேன்? நல்லா படித்தனால இப்போ ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸராகி ப்ளேஸ் ஆகியிருக்கேன். நிறையா கஷ்டங்களை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த வேலை கிடச்சிருக்கு. இப்போ நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன். நான் என்ன தான் நல்லா படித்து இப்போது ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆகி செட்டில் ஆகியிருந்தாலும் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்கூட பதில் கிடைக்கவே இல்லை. நான் யார்? இங்கே போடுறான் மச்சான், ஜோபி போகிறான். வீட்டில் தண்டை சோறு சாப்பிடாம போய் உருப்புற வழியே பாடுறா போடா. நான் பார்க்குற ஒருத்தங்களும் அவங்க என்னை எப்படி பார்க்குறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்களே தவிர யாருக்குமே நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் இவன் எனக்கு கூட தெரியாது. அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் யார்? அது உண்மைதானே. நீங்கள் யாருன்னு மற்றவங்க கிட்ட கேட்டால் எப்படி தெரியும் கவின்? உங்ககிட்ட கேளுங்க. புரியலை. இந்த கேள்விக்கான ஆன்சரை எப்பயாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுவே ஹாப்பி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா கவின்? இதே மாதிரி நல்ல ஜாப்பில் ஹை பொசிஷனில் ஃபேமிலியோட ஹாப்பியாக வாழ்ந்து ரிட்டையர்டான 90% பீப்புள் வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை நம்ம லைஃப்பில் முன்னாடியே கேட்கல அப்படின்றது. என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா? கவின், நீங்கள் கேட்குறது கேள்விக்கான பதில் கிடையாது, வாழ்க்கைக்கான அர்த்தம். உங்கள் லைஃப் நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டால் எப்படி கிடைக்கும்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ நான் லைஃப் பர்பஸ் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்ல வரீங்களா? அது சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக மற்றவங்க யாராச்சும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஃபுட்பால் தான் எல்லாமே. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால்னால் தனி இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு டீமில் ஜாயின் பண்ணேன். நல்லா ப்ளே பண்ணுறேன்னு சார்லாம் அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணனால ஸ்டேட் டீமுக்கு செலக்ட் ஆனேன். என் டீமை நான் லீட் பண்ணது மட்டும் இல்லாமல் பண்ணியும் கொடுத்தேன். அதுக்கு டோட்டல் ஸ்கூலே என்னை அப்ரிஷியேட் பண்ணிச்சு. சூப்பர் தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்காக உங்களை வேறு யாரும் அப்ரிஷியேட் பண்ணலையா? 12th அப்புறம் நான் என் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபுட்பாலையும் விட்டுட்டேன். நீங்கள் அதை விட்டதான் நினைக்கலாம், ஆனால் அது உங்களை விட்டுருக்காது. அப்ரிஷியேஷன்றது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல கவின்? யோசிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஏன்டா அந்த பால் வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க? இப்படி ஃபுட்பால்னு சுற்றுறியாடா, இதனால் நீ என்ன சாதிக்க போகிற? அப்ரிஷியேஷன்றது காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல கவின்? யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க கவின். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க கவின், மற்றவங்கள பார்த்து அப்படியே பர்ஃபெக்டாக வாழணும்னு நினைக்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி இம்பர்ஃபெக்டாக வாழ்கிறதே மேல். கஷ்டம் அதிகமாக இருக்கலாம். எப்பயாவது ஒரு நாள் உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதுவும் உண்மைதானங்க. இந்த சொசைட்டி, இங்கே இருக்கிற ட்ரெடிஷன் நம்மளை இப்படி தான் வாழணும்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் அதை ஏன் எதுக்குன்னு கூட யோசிக்காமல் வாழ்கிறது தான் இங்கே நான் தப்பு சொல்ல வரேன். நீ இவன் இப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்கணும்னு உலகம் 1000 சொல்லலாம். இங்கே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க போகிறீங்களா? இல்லை இங்கே நம்ம யார் எப்படி வாழணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், புரியும். நம்ம யாருன்னு இந்த உலகம் நம்மள சொல்லக்கூடாது, நம்ம தான் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் யார்?